ஹாய் ஹலோ காய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவா பார்த்தீங்கன்னா கீ பேரல் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு போயிடுச்சு. ஸோ அது உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு கீ செட்டு. நம்ம எப்படி வந்து கீ பேரல் செட்டு எப்படி மாற்றங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேமேஜ்டு கண்டிஷனில் இருக்குது. இது ஃபுல்லாக இன்செர்ட் ஆகாது உங்களுக்குள்ள. ஆனால் இன்செர்ட் ஆகுதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், எல்லாமே ஆகும். ஆனால் இது சாவி பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். இது கீபேர்டு ஃபால்ட்டு போயிடுச்சு. எதனால் போச்சுன்னா கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த லாக்கை போட்டுட்டு இதை போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கீ செட்டு ஃபுல்லாக மாற்ற போகிறோம். இந்த சைடு லாக்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் லாக்கும் ஆகாது, அன்லாக்கும் ஆகாது. சீட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனி டைம் ஓப்பனில் தான் இருக்கும். எந்த ஒரு சேஃப்டி கண்டிஷனே கிடையாது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ ஒரு வீடியோ போட போகிறோம். மாற்றது தெரிஞ்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 3Gயோட கீ செட்டு. அது மேலே வரக்கூடிய மூடி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ செட் ஆஃப் கீ கொடுத்துட்டாங்க, 2 கீ வந்துடும். பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள மூடி இந்த சைட். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ஃபிட் பண்ண போகிறோங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் செட் ஆஃப் இருக்குது. எல்லா போல்ட்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பம்பர் இருக்கும். அந்த பம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 போல்ட் வரும். 3 போல்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டாலே நம்ம பம்பர் தனியாக கலட்டுறோம். அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் உள்ள கேஸ் சேர்ந்து கலட்டுறோம். பார்த்தீங்கன்னா 2 ஓப்பன் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸை கழட்டிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வரும் கீபேரில். ஸோ அதை லாக்கில் தான் நம்மளை ஃப்ரண்ட்லேருந்து எல்லாத்தையும் கழட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படி கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த போல்டு 2 போல்டு வரும், கீழே ஒன்று வரும். கீழே நம்மளுக்கு மேலே மட்டும் கழட்டிட்டோம்னா இந்த சைடு பீஸ் வந்து தனியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் தனியாக எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற ஸ்டார் உங்களுக்கு தெரியும். இது ஈஸியாக நம்ம கீபேரில் இப்போ ஈஸியாக கழட்டிடலாம். இப்போது இந்த கீ செட்டு நம்மளுக்கு கழட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ ரொம்ப ரஸ்ட் இருந்தாலும் இதை வச்சு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த டூல் நல்லாயிருக்கும். நான் இது அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டாரும் இந்த ஸ்டார் நம்ம கழட்டினாலே போதும். கீபேரில் தனியாக கழட்டிடலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் இந்த கவரை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியும், இங்கே ஒரு போல்டு இருக்கும். ஸோ ஒரு போல்ட் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இருக்குது. இந்த போல்டு வந்து ரிமூவ் பண்ணால் இந்த மேலே உள்ள கவர் வந்து வெளியில் வந்துடும். இல்லை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா போல்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணாலே வந்துடும். முடிஞ்சுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுசு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அது இருந்தனால தான் இந்த லாக்கை நம்மளால் எடுக்க முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி உருவனாலே வந்துடும். உருவிட்டு இந்த பட்டனை புஷ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துனீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். பழைய லாக் செட்டு டேமேஜ் ஆனது உங்களுக்கு போஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஃபோக்கஸ் ஆவோட அடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்குது. இதெல்லாம் மாற்ற போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் நம்மளுக்கு பழசு. செட்டு போல்டு பார்த்தீங்கன்னா புதுசு. பார்த்தீங்கன்னா புதுசு ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ அந்த போல்டு மட்டும் தான் டைட் வைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ டாப் மூடி பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்குது. ஸோ இதுவும் புதுசு தான். செட் பண்ணிட்டோம். இனி டைட் பண்ணி தான் வைக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு போட்டுட்டோம். ஸோ இனி ஃப்ளக்கிங் மட்டும் தான் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்டில் ஃபிட்டிங்லாம் பக்காவாக முடிச்சிட்டோம். ஸோ ஒரு சின்ன ஷேக் கூட இருக்காது. நல்லா பக்கா ஃபிட்டிங்லாம் நல்லா பக்கா பண்ணிட்டோம். நீங்கள் கீ செட்டு பாருங்கள். ஸோ நல்லா பக்காவே உட்காந்துருச்சு. ஆன் ஆஃபு கீபேரில் செட்டு இல்லைன்னா இது ஏன் உட்கார அப்படின்னா இந்த இடத்துல ஒரு போல்டு பார்த்தீங்கன்னா மரம் போயிடுச்சு. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். உள்ளே கட்டாக இருக்கிறேங்க. இதை நம்ம கரெக்டாக சீட் பண்ணி உட்காரச்சிட்டோம்னா இந்த இடம் கரெக்டாக ஈவனாக இப்படி உட்காரும். அது என்னாச்சுன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப மக்கி போயிடுச்சு இந்த போல்டு. ஸோ அங்கே தான் மரம் போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ரியரில் பார்த்தீங்கன்னா இந்த லாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போல்டு, ஸோ இந்த போல்டு இது நம்ம உள்ளே ஒரு போல்டு வரும். இது எல்லாத்தையும் கழட்டிட்டு மொத்தமாக செட்டாக தூக்கினா பின்னாடி தூக்கிடலாம். தூக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு லாக்கை கழட்டிட்டு
ஸோ இது ஃபிட் பண்ணிக்கலாம். சைடு ஒரு லாக் கழட்டுறோம். ஓகே, ஸோ இந்த லாக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தான் இருக்குது அந்த லாக்கு. ஸோ சிம்பிள் மெத்தடில் தான் லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பின்னாடி ஒரு உங்களுக்கு எப்படி சொல்லுன்னு தெரில. ஸோ இந்த பின்னாடி ஒரு லிவர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை ரிவர்ஸில் தள்ளிட்டோம்னா அந்த லாக் செட் வெளியில் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பின்னை ரிமூவ் பண்ணோம். இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இது அப்படி ரிவர்ஸில் தள்ளணும் வைங்களா, உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அந்த லாக்கையும் இந்த லாக் செட் எல்லாத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இது எம்டியாக இருக்குது. நம்ம இதை இந்த சரியாக ஓப்பன் பண்ணாலே வெளியில் வந்துடும். பார்த்தீங்களா? ஓகே, இதுதான் இந்த புஷ்ஷோட லாக்கு. இது வந்து இப்படி இருக்கும். இதுக்கு பின்னாடி வந்து இது ஆடாமல் இருக்கிறதுக்காக அந்த லாக்குக்கு வந்து இதுக்கு பின்னாடி வந்து லாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த செட் இருக்குல்ல, இந்த கட்டிங்கில் வந்து இது வந்து உள்ள வந்து உட்கார இதுதான் லாக் செட்டு. ஸோ அதை ஃபிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுற பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வரும் அந்த லாக்கு. இந்த ஷேக் இருக்கும், பட் இது நல்லா ஒர்க் ஆகும். இது நான் பாருங்கள் புதுக்கி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இப்படி மூவ் ஆகும்போது இந்த லாக் செட்லேருந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம், ரிலீஸ் பண்ணி விட்டோன்னா இது பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். நம்மளும் பார்த்தீங்கன்னா லாக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள். ஸோ அந்த கேபிள் நான் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்கை வந்து செட் பண்ணிட்டோம். இதுதான் அந்த லைனு கேபிள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து அன்லாக்கில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு டூல் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டோட கம்பின்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறேன். இது பாருங்கள், இது வச்சு நம்ம லாக் பண்ணுறோம். ஸோ இது பெருசாக இருக்கிறதுனால லாக் ஆகலை இந்த கம்பி. ஸோ அந்த ஹோல்ஸில் வச்சு லாக் பண்ணுறோம். இப்போ வந்து லாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பார்த்தா தெரியும் உங்களுக்கு லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சீட்டோட கீ வந்து ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சுது. நான் இதை ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லாக் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ எல்லாம் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. ஸோ போல்ட் எல்லாமே கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்பொழுது பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறோம். அன்லாக் போட்டு எடுத்துனீங்கன்னா ஓகே, வேலை முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதமாக எடுக்கவே இல்லை இந்த வண்டியை. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேலு தான், பட் நம்மளுக்கு பெரிய பெரிய வண்டி இருந்தனால அந்த வண்டி நான் கேர் பண்ணிக்கல. இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன் அந்த வண்டியை. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2013 மாடல். சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இல்லை, செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனு. வண்டியோட இன்ஜின் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. நான் அதுக்கோசரம் தான் அந்த வண்டி எடுத்தது. ஸோ இன்ஜின் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், ஸ்மோக் இஷ்யூ எதுவும் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா மீட்ரு வந்து ஒர்க் ஆகலை, பட்டு பெட்ரோல் கேஜ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த செட்டு வந்து புதுசு போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்கன்னா புதுசு தான். வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பேட்டரி டவுனில் இருக்கும், ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரே செட்டு தான், ஒரே கிக்கு தான். சைடு பீஸ் நான் மாற்றி கொடுத்துட்றேன். சைடு பீஸ் இல்லை, சைடு பீஸ் போட்டுடலாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன். இன்ஜின் வந்து தரமாக இருக்கும். எடுத்து அப்படியே ட்ரை பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வேலை தான். இது நான் தனியாக பண்ணிட்டேன். ஸோ பெரிய ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வண்டி ஒரு வண்டியை பார்த்தீங்கன்னா இன்ஜினை பிரித்து நம்ம வந்து வேலை பார்த்துருப்போம். ஸோ அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் எடுக்கலை. இதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ இதான் நம்ம வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீ செட் ரெடி பண்ணுறது. ஸோ கீ செட் வந்து ஒரு வேளை ஃபால்ட் டவுன் ஆகிடுச்சு, லாக் ஆகலை, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதான் சரி பண்ணுறது இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.